கிரேஸ், இன்னைக்கு எனக்கு பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி எல்லா விதத்துலயும் ஒரு டயர்டா இருக்கு. எதுவுமே பண்ண பிடிக்கல, ஒன்னும் தோணல, அப்படியே இருக்கு. ஓகே, நீங்க சொல்றத பார்த்தா யூ ஆர் கிவிங் அப் ஆன் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை விட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு பி என்கரேஜ்ல டு நாட் கிவ் அப், விட்டு கொடுத்துடாதீங்கன்னு சொல்றாரு. அநேக நேரத்துல நம்ம தான் நம்மளோட வாழ்க்கையில சில ஏமாற்றங்கள் நிமித்தம் சில காரியங்கள் நம்ம நினைச்சது மாதிரி நடக்கலன்றதுனால நம்ம விட்டு கொடுத்துடுவோம், கிவ் அப் பண்ணிடுவோம். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அதுக்கு முடிவு வைக்கிற வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில முடிவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு சங்கீதம் 126 1 வாசிப்போம். ஜியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்க கிவ் அப் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்களா, ஓன் அவுட் அப்படின்னு சொல்றீங்களா, முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா, அது ஒரு மாயை போல, அது ஒரு சிறையிருப்பு போல. இன்னைக்கு தேவன் அந்த சிறையிருப்புல இருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். ஆமேன். அப்படி விடுதலையாக்கும் போது நம்ம சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருக்குமா? அது மட்டும் இல்ல, நம்ம ஆனந்தத்தோடும் பாடலோடும் துதியோடும் நிரம்பி இருக்க போறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்பட போகுது. ஆமேன், ஆமேன். சோ இன்னைக்கு தேவன் சொல்றாரு, do not give up, விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை எக்காரணத்துக்கு ஒன்றும் விட்டு கொடுக்க போறது இல்ல. God bless you. Have a blessed day.